ஒரு 7 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு செல்ஃபோனுடைய பயன்பாட்டை எப்படி குறைக்கலாம்? செல்ஃபோன் பயன்பாட்டுக்கு மாற்றான வேறு என்னென்ன செயல்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. குழந்தைங்க ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு அடிக்ஷன் சொல்கிறோம். 5 வயசில் அந்த குழந்தை என்னென்ன பழக்கங்களை கற்றுக்குதோ அதே தான் 15 வயசுலையும் அது தொடர்ந்து கண்டினியூ பண்ணும். அதனால தான் எப்போதுமே 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு ரொம்ப கவனம் கொடுங்க, ரொம்ப நேரம் கொடுங்க, சரிதானே, அவங்களுக்கு சரியாக கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்கிறோம். சரி, அப்போ எப்படி தான் இந்த குழந்தைகள் கையிலேருந்து செல்ஃபோனை நம்ம எடுக்கிறது, செல்ஃபோன் பயன்பாட்டை குழந்தைகள்கிட்ட இருந்து குறைக்கிறது அப்படின்னா, முதல்ல குழந்தைகள் கையில் செல்ஃபோனை கொடுக்காமலே இருக்கிறது நல்லதுங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த தடுப்பு முறையை நீங்கள் கையாளணும். செல்ஃபோனால் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, அப்போ எதுக்கு நீங்கள் எடுத்து கையில் கொடுக்குறீங்க? அப்போ எதுக்கு பெற்றோராக நம்ம இருக்கிறோம்? சரிதான, சில மாத்திரைகள் மருந்துகளில் குழந்தைகளுடைய கை எட்டாத தூரத்தில் வைங்கன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்படி ஒழிச்சு வைக்கிறோமா இல்லையா? அது குழந்தைக்கு ஆபத்தானது, அதை எடுத்து ஒழிங்கிடும் அப்படி சொல்லி மறைச்சு வைக்கிறோம். அதே போல் தாங்க செல்ஃபோனும். இந்த வயசுலேயே குழந்தை கையில் செல்ஃபோனை நீங்கள் கொடுக்காம இருக்க முடியறதில்ல. குழந்தையுடைய அழுகைக்கும் அரட்டலுக்கும் மிரட்டலுக்கும் கீழ்ப்படிஞ்சிருங்க அப்படி சொன்னால் டீனேஜ் பருவத்தில் எப்படிங்க குழந்தையை கட்டுப்படுத்துவீங்க? ரொம்ப கஷ்டமாகி போகும். அதனால் கிடையாதுன்னா கிடையாது, இது உனக்கு தர முடியாதுன்னு சொல்லிடுங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமலே அந்த குழந்தை செல்ஃபோனை கையில் எடுத்தாலும் உடனே அந்த குழந்தை கையிலேருந்து அந்த செல்ஃபோனை எடுத்துருங்க. எந்த விளக்கமும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். இது ஆபத்தானது, இது உனக்கு தேவையில்லாதது, அதை தான் அந்த குழந்தைக்கு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஒருவேளை குழந்தை கத்தியை கையில் எடுத்துட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் எந்த விளக்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. கத்தியை உடனே அந்த குழந்தை கையிலேருந்து எடுத்துடுறீங்க. அதே போல் தாங்க செல்ஃபோன் குழந்தைக்கு தேவையில்லாததுன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னு சொன்னால் எப்போ குழந்தை அந்த செல்ஃபோனை எடுத்தாலும் உடனே கையிலேருந்து எடுத்துடுறீங்க. கண்டிப்பாக குழந்தை அழும், அடம் பிடிக்கும், அதுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியன்னு அவசியம் இல்லைங்க. அதனால தான் மூணாவது, குழந்தை எப்போ அழுது அடம் பிடிச்சி சமாதானமாக இருக்குதோ அந்த குழந்தைக்கு அதை ரேஷ்னலாக விளக்கி சொல்லிக் கொடுங்க. என்னென்ன ஆபத்துக்கள் செல்ஃபோனை பயன்படுத்துறதுனால வருது. ஏற்கனவே சில வீடியோக்கள்லாம் இருக்குது, குழந்தைகளுடைய மூளை நரம்புகள் எல்லாம் பாதித்து அந்த செல்ஃபோன் எப்படி குழந்தைகளுடைய வாழ்வை சிதைச்சிருக்குது அப்படி சொல்லி அந்த மாதிரி வீடியோக்களால் அந்த குழந்தைகளுக்கு காமிச்சு, குழந்தை நான் உன்னை ரொம்ப அன்பு செய்கிறேன், இந்த மாதிரிலாம் உனக்கு ஆயிடக்கூடாது, அதனால தான் நான் இதை தரமாட்டேன்னு சொல்கிறேன், கவனமாக இருக்கணும், நான் உனக்கு எப்போ கொடுக்கணும், எவ்வளவு நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்து செய்வேன், நீ வருத்தப்படாத அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு புரிகிறது மாதிரி விளக்கி சொல்லி கொடுங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பெரியவங்க, உங்களுடைய மாமனார் மாமியாராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், வீட்டுக்கு வர்றவங்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாக இருக்கலாம், அவங்கள்ட்டெல்லாம் பக்குவமாக சொல்லிவிடுங்க, குழந்தைக்கு செல்ஃபோனை கொடுக்காதுங்க. குழந்தைக்கு செல்ஃபோன் கொடுக்கறதுனால என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், பத்திரிகையில் படித்தேன் அப்படின்னு பக்குவமாக அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சுருங்க. ஒருவேளை நீங்கள் சொன்ன பிறகும் அவங்க செல்ஃபோனை உங்கள் குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க அப்படி சொன்னால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிவிடுங்க. இல்லை, குழந்தைக்கு செல்ஃபோன் கொடுக்குறத நான் விரும்புகிறதில்ல, அவங்களுக்கு கொடுக்காதுங்க அப்படி சொல்லி அதை ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிவிடுங்க. ஏன்னா உங்கள் குழந்தை உங்களுடைய ப்ரையாரிட்டிங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தை முக்கியம். சரிதானே, உங்கள் குழந்தைய எப்படி வளர்க்கணும், உங்கள் குழந்தை எப்படி நல்லபடியாக முன்னேற்றணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக சில பொம்மைகளையோ விளையாட்டு பொருட்களையோ நீங்கள் தனியாக ஒதுக்கி மறைச்சி வைக்கிறதுங்க. குறிப்பாக வெளியே போகும்போது, ஒருவேளை காரில் நீங்கள் போகும்போது, நீங்கள் ஒருவேளை கார் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க அல்லது காரில் இருப்பீங்க, குழந்தை அடம் பிடிச்சதுன்னு சொன்னால் அங்கே பாடுறதுக்கோ விளையாடுறதுக்கோ மாற்று வழிகளுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ அந்த குழந்தை இதுவரை பார்க்காத ஒரு டாயையோ பொம்மையோ விளையாட்டு பொருளையோ நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் குழந்தை ஆர்வமாக விளையாட ஆரம்பிக்கும். செல்ஃபோனை எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் வராது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு அரை மணி நேரம் தான் செல்ஃபோன், அதுக்கு மேலே கிடையாது. ஒரு 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் நீங்கள் 1 மணி நேரம் மேக்சிமம் பயன்படுத்தலாம். அதுவும் நீங்கள் கூட இருந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது விளக்கி கொடுத்தா மட்டும் அதை பயன்படுத்த கொடுங்க, அல்லது தனியாக கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். குழந்தை ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, குழந்தை ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அந்த குழந்தைகிட்ட ஒரு டைமை சொல்லிடுங்க. காலையில் ஒரு 15 நிமிஷம், நீ காலையில் எழும்பி குளித்த பிறகு நான் உனக்கு 15 நிமிஷம் அந்த செல்ஃபோனை காமிச்சு கற்றுக் கொடுப்பேன். சாயங்காலம் நீ ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடித்த பிறகு சாப்பிட்றதுக்கு முன்னால் அம்மா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், அப்போ நான் உனக்கு அந்த செல்ஃபோனை காமிப்பேன் அப்படி சொல்லி ஒரு நேர கட்டுப்பாடை விதிச்சிங்கன்னு சொன்னால் முதல்ல அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஒரு கோபமும் எரிச்சலுமா இருக்கும். ஆனால் போக போக பழகிக்கும். மற்ற நேரங்களில் செல்ஃபோன் கிடைக்காது. காலையில் இந்த நேரம் கிடைக்கும், சாயங்காலம் இந்த நேரம் கிடைக்கும், அதுவும் அம்மா வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தை கற்றுக்கோங்க. மற்ற நேரங்களில் செல்ஃபோனை கேட்டு உங்கள்கிட்ட அதிகமாக தொந்தரவு செய்ய. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தை எப்போ போர் அடிக்குதுன்னு சொன்னாலும் உடனே வருத்தப்படாதுங்க. அது உங்களுடைய தப்பே கிடையாது. குழந்தை கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும். அடுத்தது என்ன செய்யணும்னு குழந்தைக்கு பல நேரங்களில் தெரியாமல் இருக்கும்.
அது இயல்பாக நடக்கிறது தான். என்னால் குழந்தைய ஒழுங்காக என்டர்டெயின் பண்ண முடியலையே அப்படி சொல்லி வருத்தப்பட்டு நிறைய பேர் அந்த குற்ற உணர்வுலேயே அந்த செல்ஃபோனை எடுத்து கையில் கொடுத்துட்றது. 2 பெற்றோருமே வேலைக்கு போகிற சூழல் நிறைய குடும்பங்களில் இருக்குது. அது மட்டுமல்ல, புது குழந்தை ஒன்று பிறந்துடுச்சுன்னு அப்படி சொன்னால் அந்த முதல் குழந்தைய கவனிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆக குழந்தை எனக்கு போர் அடிக்குது, நேரம் போக மாட்டேங்குது, எனக்கு செல்ஃபோனை கூட அப்படி சொல்லி கேட்ட உடனே செல்ஃபோனை எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. குழந்தைய தனியாக விட்டாலே போதும். செல்ஃபோன் உனக்கு கிடைக்காது, உனக்கு விருப்பப்பட்டதை செய் அப்படி சொல்லிட்டாலே போதும். நீங்கள் இப்போ என்னுடைய சின்ன வயசில் வீட்டில் செல்ஃபோனும் கிடையாது, டெலிவிஷனும் கிடையாது. அப்போ நான் எப்படி விளையாடினேன்? எனக்கு போர் அடிச்சிருக்காதா? கண்டிப்பாக போர் அடிக்கும். போர் அடிக்கும் போது தாங்க குழந்தையுடைய மூளை சிந்திக்க தொடங்கும். சரிதானா? எப்படி என்ன செய்யலாம், என்ன கண்டுபிடிக்கலாம், ஏதாவது விளையாடணுமே அப்படி சொல்லி குழந்தை சிந்திக்கும் போது தான் அதுக்கு கண்ணில் போடுற கல்லாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், பொம்மைகளாக இருக்கலாம், அதை வச்சு குழந்தை விளையாட பழகுதுங்க. நம்ம மண்ணில் வீடு கட்டி விளையாடலையா? ஒரு மரக்கட்டையை கார் மாதிரி ஓட்டி விளையாடலையா? நமக்கு எப்படி ஒரு மரக்கட்டை காராக தெரிஞ்சுது? அதுதான் அவங்க நம்முடைய சிந்தனை. எல்லா குழந்தைகளுக்குமே அந்த மூளையில் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்குள்ள திறமை இருக்குது. அப்போ குழந்தை போர் அடிக்குது, எனக்கு நேரம் போக மாட்டேங்குது நீ சொன்ன உடனே செல்ஃபோனை கையில் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் குழந்தைய மேற்கொண்டு சிந்திக்கிறதுக்கு நம்ம விடுறது இல்லையே. குழந்தைகிட்ட எப்படி ஒரு கற்பனை திறன் வளரும், ஒரு கிரியேட்டிவிட்டி வளரும். அதனால் உடனே செல்ஃபோனை எடுத்து கொடுத்து குழந்தையுடைய அந்த தேடுதலுக்கு ஒரு ஆப்பு வச்சிடாதுங்க, ஒரு பிரேக் போட்டுறாதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உற்சாகமான பெற்றோரை நம்ம இருக்கணுங்க. குழந்தைகளுக்காக கொஞ்சம் நேரமும் கொஞ்சம் எனர்ஜி நமக்கு கொடுக்க முடியலன்னு சொன்னால் நம்ம என்ன பெற்றோருங்க? வீட்டில் ஒரு ஆடோ அல்லது ஒரு மாடோ வளர்த்தா கூட அதுக்காக எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டியது இருக்குது, எவ்வளவு உழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்கு புல் எடுத்து போட வேண்டியது இருக்குது, புண்ணாக்கு வைக்க வேண்டியது இருக்குது, தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்குது, எவ்வளோ வேலைகள் செய்கிறோம். ஆனால் ஒரு குழந்தைக்கு, ஒரு மனித குழந்தைக்கு ஏன் நேரத்தை கொடுக்கவும் கொஞ்சம் வேலை செய்யவும் தயக்கப்படுறோம்? குழந்தை கையில் செல்ஃபோன் போகுதுன்னு சொன்னாலே அந்த பெற்றோர் ஒரு சோம்பேறி பெற்றோராக இருக்கிறாங்க அப்படி சொல்லி தான் அர்த்தங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு செல்ஃபோனால் உங்கள் குழந்தையுடைய 5 புலன்களையும் திருப்திப்படுத்தவே முடியாது. குழந்தையுடைய பார்த்தல், கேட்டல், தொட்டு உணர்தல் இதையெல்லாம் ஒரு செல்ஃபோனெல்லாம் நிவர்த்தி பண்ணவே முடியாது. அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் மெனக்கடணுங்க. கொஞ்சம் விளையாட்டுக்களையும் பாட்டுக்களையும் நீங்கள் தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் 5 வயசுக்குள்ளேயே மூளையினுடைய 90% பகுதிகள் வளர்ச்சி அடைஞ்சிடுது. ஆக இந்த 5 வயசுக்கு கீழே உள்ள பருவம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணுங்க. சில நேரங்கள் அந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா தெரியும், எவ்வளவு சாட்டு, கற்பித்தலுக்கான துணை கருவிகள் இதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஆக ஓரம் பிள்ளைக்காக இவ்வளவு மெனக்கடுற நீங்கள் உங்கள் குழந்தைக்காக என்ன எவ்வளவு மெனக்கடணுங்க? எவ்வளவு படங்கள் வரைகிறதுக்கும், பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், பொம்மைகளை உருவாக்குறதுக்கும், விளையாடுறதுக்கும், பாடுறதுக்கும் கற்றுருக்கணும், அதை சொல்லி கொடுக்கணும். அதை நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் கண்டிப்பாக செல்ஃபோன் உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கையை திருடிட்டு தான் போகும். ஆக நீங்கள் முதல்ல உங்களை திறன்படுத்தணுங்க, எக்யூப் பண்ணணும். குழந்தை முதல்ல விளையாடுறதுக்கு தான் கேட்கும். அம்மாவா விளையாடலாம், அம்மாவா பாட்டு பாடலாம், அம்மாவா டான்ஸ் ஆடலாம் அப்படி தான் சொல்லி கேட்கும். எனக்கு ஒன்றும் நேரம் இல்லை, போ உனக்கு ஏதாவது செய்யணும் தான் அந்த செல்ஃபோனை எடுத்து பாரு அப்படி சொல்லி கொடுத்துருவோம். நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி குழந்தையுடைய நேரத்தையும் வாழ்க்கையும் செல்ஃபோனை கொடுத்து சீரழிக்கக்கூடாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குழந்தை எப்போ அதிகமாக செல்ஃபோன் கேட்டு அடம் பிடிக்குது அந்த நேரத்தை கண்டுபிடிச்சி அந்த நேரத்தில் குழந்தையுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு நிறைய ஐடியாக்களை நீங்கள் கண்டுபிடிச்சி வைக்கணுங்க. குறிப்பாக சில குழந்தைகள் தூங்குறதுக்கு முன்னால் செல்ஃபோன் கேட்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு முன்னால் செல்ஃபோனை முதல்ல மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சுட்டு அந்த குழந்தை பக்கத்தில் போய் உட்காந்து நல்ல கதைகளை சொல்கிறதுக்கும் குழந்தைகிட்ட அந்யோன்யமாக பேசுகிறதுக்கும் தொடங்குனீங்கன்னு சொன்னால் குழந்தை செல்ஃபோனை பற்றி தேடவே செய்யாதுங்க. சில குழந்தைகள் சாப்பிடும்போது செல்ஃபோன் கேட்டு அடம் பிடிக்கும். அப்போ அந்த குழந்தைகளை ஒரு தோட்டத்துக்கோ வீட்டுக்கு வெளியவோ கூட்டிகிட்டு போகலாம். ஆடு கோழிகளை காட்டி குழந்தைகளுக்கு சோறு ஊட்டலாம். ஆக இந்த மாதிரி குழந்தை எந்த நேரம் செல்ஃபோனை கேட்டு அடம் பிடிக்குமோ அந்த நேரத்தில் குழந்தையுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கான நிறைய ஐடியாக்களை உங்கள் கைவசம் வச்சுருக்கணுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தை உங்கள்கிட்ட எனக்கு போர் அடிக்குதுமா, நேரம் போக மாட்டேங்குது, எனக்கு செல்ஃபோனை கூட அப்படி சொல்லி கேட்டுதுன்னா நீங்கள் அதுக்கிட்ட சொல்லுங்கள், செல்ஃபோன் கிடைக்காது. செல்ஃபோன் இல்லாமல் நம்ம வேறு என்ன செய்யலாம், நீ என்ன நினைக்கிற, என்ன செய்தால் நமக்கு ஜாலியாக இருக்கும் அப்படி சொல்லி கேட்டு பாருங்கள். அந்த குழந்தையே சொல்லும், நம்ம இப்போ வீடு கட்டி விளையாடலாமா, சமைச்சு விளையாடலாமா, அல்லது டிராயிங் பண்ணலாமா அப்படி சொல்லி அந்த குழந்தைய நிறைய ஐடியாக்களோட வராங்க. அதில் ஒரு செயலை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் குழந்தை கூட செய்ய ஆரம்பித்தாலே குழந்தை செல்ஃபோனை மறந்துடுறாங்க. திரும்ப அந்த செல்ஃபோனை பற்றி கேட்கவே செய்யாது. குழந்தைகிட்ட நீங்கள் அல்டர்னேட்டிவ்ஸ் கேட்டோம், குழந்தைக்கு சரியாக சொல்ல தெரியலை, அல்லது குழந்தை செல்ஃபோனை தான் கேட்குது அப்படி சொன்னால் நீங்களே சில அல்டர்னேட்டிவ்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். குழந்தைக்கு நம்ம இப்போ சேர்ந்து விளையாடலாமா, நம்ம பாடலாமா, மியூசிக் போடலாமா, அல்லது வெளியே தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரலாமா, இப்படி நிறைய அல்டர்னேட்டிவ்ஸை நீங்களே கொடுக்கலாம்.
அப்போ குழந்தை அதுக்கு பிடிச்சமான ஒரு ஆல்டர்னேட்டிவாக அது செலக்ட் பண்ணிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பெற்றோராக உங்கள் குழந்தையோட ஒரு அந்யோன்யத்தை, ஒரு நல்ல பாண்டை க்ரியேட் பண்ணுங்கங்க. நீங்கள் குழந்தைகிட்ட இருந்து அந்நியப்பட செல்ஃபோன் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்த எடுத்துருது. குழந்தை உங்களை அன்பு செய்கிறதுக்கு பதிலாக செல்ஃபோன் அன்பு செய்ய ஆரம்பிச்சிடுது. நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு பதிலாக செல்ஃபோன் சொல்கிறத கேட்க ஆரம்பிக்குது. ஏன் அதுக்கு இடம் கொடுக்குறீங்க? வேலைக்கு போனால் கூட வந்த பிறகு அந்த குழந்தையை கட்டி பிடிச்சி ரொம்ப அந்யோன்யமாக குழந்தை உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வார்த்தையினாலையும் செயல்னாலையும் செய்து காமிங்கங்க. அந்த குழந்தைக்கு உங்கள் மேலே ஒரு அன்பும் ஒரு பாசமும் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிறத கேட்க தொடங்கும், உங்கள் கூட பேச தொடங்கும். நீங்கள் விளையாட கூப்பிடும்போது உங்கள் கூட வந்து விளையாடும். ஆக அந்த ஒரு கேப்பை விட்டுறாதுங்க. அந்த கேப்பை விட்டிங்கன்னு சொன்னால் செல்ஃபோன் வந்து உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கையை திருடிட்டு போயிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறதுங்க. சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு நிறைய கலர் பென்சில்ஸு, நிறைய பொம்மைகள், நிறைய விளையாட்டு பொருட்கள் இதெல்லாம் வாங்கி போடுங்க. கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம உங்கள் வீட்டில் நிறைய பொருட்களை வாங்கி போட்டாலே குழந்தைகள் அதை வச்சு விளையாட பழகிக்குவாங்க. வீட்டில் எதுவுமே இல்லைன்னா தான் குழந்தைகள் உடனே செல்ஃபோனை தேடுவாங்கங்க. பொருட்களை வாங்கி போட்டால் மட்டும் போதாது, அதை வச்சு புதுமையாக எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி குழந்தைகளுக்கு சில விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தலாம். இன்னும் எத்தனையோ வீடியோக்கள் இருக்குதுங்க, தினந்தோறும் வந்துகிட்டு இருக்குது, நூற்றுக்கணக்கான வீடியோக்கள். டே கேர் சென்டர்களில் இருந்து, மாண்டிசோரி ஸ்கூல்ஸில் இருந்து, பல பெற்றோருமே அவங்க வீட்டில் குழந்தையோட எப்படி புதுமையாக விளையாடுறாங்க அப்படிங்கிறத நிறைய வீடியோவை எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஒருவேளை ஜென்யூனாகவே உங்களுக்கு நேரமே இல்லை, நீங்கள் ரொம்ப பிஸி அல்லது கொஞ்சம் சிக்காக இருக்கிறீங்க, உங்களுக்கு குழந்தை கூட சேர்ந்து விளையாட முடியாது, குழந்தைக்கு எனர்ஜிக்கு நீங்கள் ஈடு கொடுக்க முடியாது அப்படி சொல்லி உணர்ந்தீங்கன்னு சொன்னால், சிரமம் பார்க்காம கொஞ்சம் காசு செலவு பண்ணி குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு மாண்டிசோரி டீச்சர் அல்லது செய்முறை வழியில் பாடி ஆடி விளையாடி குழந்தைய என்கேஜ் பண்ணுற ஒரு டீச்சர் அப்பாயின்ட் பண்ணுங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக யாருமே செய்யக்கூடாதுன்னு இல்லையே, யாராவது ஒரு ஆள் உங்கள் குழந்தைய என்கேஜ் பண்ணி தானே அங்கே ஆகணும். அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மற்ற பெற்றோரோட பேசி உங்கள் குழந்தைகளுக்குன்னு நீங்களே ஒரு டீச்சர் அப்பாயின்ட் பண்ணலாம். அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை நீங்கள் மொத்தமாக ஷேர் பண்ணி கொடுத்துக்கலாம். வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் அதிகமான பணம் கொடுங்க, வீட்டில் இருக்கிறவங்க அந்த டீச்சர் கூட இருந்து அந்த குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி சொல்லி நீங்கள் ஒரு சமூகமாக ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் உங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் ஈஸியெல்லாம் செல்ஃபோனுக்கு அடிமையாகாதுங்க. அது மட்டுமல்ல, உங்கள் குழந்தையுடைய வளர்ச்சியும் பிரமாதமாக இருக்குங்க. 5 வயசுக்கு கீழே உங்கள் குழந்தையுடைய வளர்ச்சி, அந்த மூளை வளர்ச்சி, அந்த உடல் வளர்ச்சியெல்லாம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? குழந்தைகளுடைய கற்பனை வளருது, அந்த குழந்தைகளுடைய மோட்டார் ஸ்கில், அந்த கை கால்களை பயன்படுத்துகிற அந்த திறன் வளருது, மூளை வளருது, பேச்சு வளருது, இசை, ஓவியம், இப்படி எவ்வளவு திறமைகள் இருக்குதோ அந்த டீச்சரை கண்டுபிடிச்சிடறாங்க உங்கள் குழந்தைகிட்ட இருந்து. நான் சொன்ன இந்த டிப்ஸை தவிர வேறு ஏதாவது நல்ல டிப்ஸ் நீங்கள் உங்களுடைய குடும்பங்களில் பயன்பாட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படி சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மற்ற பெற்றோருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வீட்டில் குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி புதுமையான நிறைய விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு தொகுப்பாகவே தரேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.